தேவரீருடைய கிருபை, உடைய பிரசன்னம், உடைய ஆசீர்வாதம், உடைய வழிநடத்துதல் ஆண்டவரே எங்கள் ஆத்துமாவை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிற நல்ல ஆராதனை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுடைய நாமத்திலேயே பிதாவே, ஆமென். ஆமென் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்காய் திறக்கும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்காய் திறக்கும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்காய் திறக்கும். சூழ்நிலை எனக்காய் மாறும். நான் சந்தித்த தோல்விகள் மறையும். சூழ்நிலை எனக்காய் மாறும். நான் சந்தித்த தோல்விகள் மறையும். இருளின் நாட்கள் நீங்கும். வெளிச்சம் என் மேல் உதிக்கும். இருளின் நாட்கள் நீங்கும். வெளிச்சம் என் மேல் உதிக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் எல்லாரும் விசுவாசத்தோட துதிப்போம். ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்காய் திறக்கும். சூழ்நிலை எனக்காய் மாறும். நான் சந்தித்த தோல்விகள் மறையும். சூழ்நிலை எனக்காய் மாறும். நான் சந்தித்த தோல்விகள் மறையும். இருளின் நாட்கள் நீங்கும். வெளிச்சம் என் மேல் உதிக்கும். இருளின் நாட்கள் நீங்கும். வெளிச்சம் என் மேல் உதிக்கும். நாமத்தினால் அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்காய் திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் என் ஆண்டவருடைய நாமத்தில் எனக்கு நடக்கும். இயேசுவின் எனக்காய் திறக்கும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்தே தீரும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்தே தீரும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் நம்மை உயர்த்தும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் நம்மை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தினால் என் ஆண்டவருடைய நாமத்தினால் எனக்கு நடக்கும். இயேசுவின் ஆண்டவரே என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சபைக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்காய் திறக்கும். தூதர்கள் சேனை இறங்கும். ஒரு யுத்தம் எனக்காய் நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும். ஒரு யுத்தம் எனக்காய் நடக்கும். சிலுவையின் வெற்றியாகும் என் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவையின் வெற்றியாகும் சொந்தமாய் வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினால்
ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும் இயேசுவின் நாமத்தினால். ஒரு புது வழி எனக்காய் திறக்கும். அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினால். நன்றி ஆண்டவரே. ஒரு புது வழி எனக்காய் திறக்கும். கர்த்தரிடத்துல விசுவாசம் வைத்திருக்கிற மனுஷனுக்குன்னு இருக்கிற ஒரு அஸ்திவாரம் அது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 121ஆம் சங்கீதத்தில், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. அது எதை குறிக்குது? ஒரு மனுஷனுடைய ஜெபம் எந்த சூழ்நிலையிலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் வாழ்வோ தாழ்வோ, கூட இருக்கோ குறைச்சிருக்கோ, ஒரு நாள் தொடங்கும் போது ஒரு நாள் முடியும் போது, எல்லா சூழ்நிலையிலும் ஒரு தேவனிடத்தில் விசுவாசம் உள்ள மனுஷன், தேவனிடத்தில் கிருபை பெற்ற மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷன், தேவனை அறிந்த மனுஷன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனுஷன், கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசத்தில் ஜீவிக்கிற மனுஷன், இங்கே வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை, சத்தமா சொல்லுங்க, என் கண்களை ஏறெடுக்கிறேன். இது நமக்கு நம்முடைய பங்கு. ஒத்தாசையை தர வேண்டியது ஆண்டவருடைய பங்கு. அதனாலதான் நம்ம ஜெபம் குறையக்கூடாது, நம்முடைய ஜெபம் குறையக்கூடாது. தேவனை நோக்கி கூப்பிடுகிற அந்த ஜெபம், அந்த ஆத்தும தாகம், தேவனை தேடுகிற உணர்வு, நம்முடைய உள்ளத்திலிருந்து தேவனை மன்றாடுகிற அந்த ஜெப உணர்வு, அது குறைந்து போகக்கூடாது, மறைந்து போகக்கூடாது. முதல் வார்த்தையில, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அது அப்படியே 123:1 பார்த்தோமானால் எப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 123:1, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே. சொல்லுங்க அல்லேலூயா. பரலோகத்தில் வாசமாய், இதே தான் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே. கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, தேவன் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார் அப்படின்னு சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய வீடுன்னு சபையை ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜெப வீட்டில் அழைத்து நான் அவர்களை மகிழ பண்ணுவேன்னு சொல்றார். குறிப்பாகவே சிலரை நான் கவனித்திருக்கிறேன். சிலர் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிலைச்சிருந்து ஜெபிக்கிற அது ஒரு ஆவி. சிலர் ஆரம்ப விசுவாசிகள் கூட்டத்துக்காக போவாங்க. ஆரம்ப விசுவாசிகள் அப்பதான் ரட்சிக்கப்பட்டு புது புது பிரசங்கம் கேட்க ஆசைப்படுவாங்க. சிலருக்கு பிரசங்கத்தை விட பிரசங்கத்துக்கு நடுவில் சொல்ற கதை தான் பிடிக்கும். அவர் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருப்பாரு. அது ஒரு ஞாபகம் இருக்கு. அந்த ஒரு எலிக்கதை சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு யானை கதை, ஒரு எலிக்கதை, ஒரு மாட்டுக்கதை. அவங்களுடைய நிலைமை ஆரம்ப விசுவாசியா இருந்தா நம்ம ஒத்துக்கலாம். ஆனா சிலருக்கு வசனமே பிடிக்காது, தெய்வ வசனம் தெளிவே பிடிக்காது. பகுத்து கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் அது பிடிக்க. ஆனால் ஏதாவது ஒரு கதை, எலிக்கதை, புலிக்கதை, பூனைக்கதை, ஒரு எறும்பு கதை, குரங்கு கதை, அது அப்படியே இன்ட்ரெஸ்டாக பிடிக்கும். உண்மையாகவே சொன்னோம்னா அவங்க சிறு குழந்தைகள், வளராதவர்கள் அர்த்தம். சிறு குழந்தைகளை போன்றவர்கள் அர்த்தம். சிறு குழந்தைகளை போன்றவர்கள். அப்போ சில நேரம் ஆரம்ப விசுவாசிகள் அங்கே பல பிரசங்கத்தை கேட்க ஆசைப்படுவாங்க, ஓடுவாங்க. அது ஒரு பிரசங்கம் எப்படி இருக்கு, இவர் பிரசங்கம் எப்படி இருக்கு, இவர் கதை, இவர் பாட்டு, இதெல்லாம் ஆரம்பம். ஆனால் கர்த்தருக்குள் ஸ்ட்ராங்கான மனுஷன் ஆண்டவருடைய வசனத்தில் இருக்கிற ஆழம், கர்த்தருடைய வசனத்தின் ஆழத்தை நோக்கி தான் நடப்பார். கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிற ஆழம். ஒரு படித்த மனுஷன் 10ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் போகணும். 10ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸுக்கு திரும்பக்கூடாது. 10ஆம் கிளாஸ் போயிட்டான்னா 11, 12, அதுக்கு பிறகு கல்லூரி, அதுக்கு பிறகு மேலே போகணும். அவன் கீழே திரும்பக்கூடாது. தேவனுடைய வசனம் தெளிவாக தெரியாதவர்கள் தடுமாறுவார்கள் அல்லது குன்றி போவார்கள். கர்த்தருடைய வசனத்துக்குள்ள நம்ம வேறுன்றணும். ஏன் வசிக்கிறோம்? பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே. சொல்லுங்க ஆமே. இயேசு தம்முடைய சீடர்களுக்கு சொல்லும்போது சொல்றார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சீடர்களுக்கு அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதுவும் ஆரம்ப ஜெபம் தான். சோத்திரம். இங்கே வாசிக்கிற 123:1, பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இது எதை குறிக்குதுன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் என்பது நம்முடைய மரணம் வரைக்கும் ஓயவே ஓயாது. ஒரு தேவ மனுஷனோட. சொல்லுங்க அல்லேலூயா. அது போர் அடிக்கிற விஷயமும் கிடையாது, அது உற்சாகப்படுத்துகிற விஷயமும் கிடையாது. ஜெபம்னா ரொம்ப உற்சாகமா இருக்குமா? இருக்காது. ஜெபம்னா ரொம்ப போர் அடிக்குமா? இருக்காது. அது நாம் தேவனோடு நடக்கிற பாதை. சொல்லுங்க அல்லேலூயா. தேவனோடு நாம் நடக்கிறோம். ஜெபத்தின் மூலமாய் தான் நாம் தேவனை விசுவாசத்தின் மூலமாயும் ஜெபத்தின் மூலமாயும் தான் தேவனை தொடுகிறோம். விசுவாசமும் வேணும், ஜெபமும் வேணும். சிலருக்கு கிரியை இல்லாத விசுவாசம் இருக்கும். கிரியை இல்லாத விசுவாசம் இருக்கும். அது தேவனிடத்துல பலனை கொண்டு வராது. நான் தேவனை அதுதான் யாக்கோபு சொல்கிறான்,
யாக்கோபு சொல்லும்போது, எனக்கு விசுவாசம் இருக்குன்னு நீ சொன்னீன்னா அதை நீ எப்படி காட்டுவ? இன்னொருத்தன் என்ன செய்வான்? எனக்கு கிரியை இருக்கிறது என்று சொல்லுவானே. சொல்லுங்காமே, ஒருத்தன் எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொன்னா நீ அது எப்படி வெளியே தெரியும்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப விசுவாசம் கிரியைகளை கொண்டு வரும். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாருன்னு சொல்றோம், எதை வைத்து? அவருடைய மாற்றம். ரட்சிக்க கொடூரனா இருந்திருப்பான், கெட்ட வார்த்தை பேசுவான், அடுத்தவருக்கு துன்பம் கொடுப்பான், அடுத்தவருக்கு ஆசைப்படுவான், தன் மனைவியை விட்டுட்டு இச்சையோடு பல பாவ வழிகளுக்கு போவேன், எத்தனையோ பாவ வழிகள். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, முற்காலத்திலே நீங்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா இருந்தீர்கள், காணியாட்சிக்கு புறம்பா இருந்தீர்கள், கோப ஆக்கினையின் பிள்ளைகளா இருந்தீர்கள் சொல்றார் பவுல். முற்காலத்திலே அப்படின்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே, முற்காலத்திலே கோப ஆக்கினையின் பிள்ளைகளா இருந்தீர்கள், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா இருந்தீர்கள், கோப ஆக்கினையின் பிள்ளைகளா இருந்தீர்கள். முற்காலத்தில் எதை சொல்ற? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே. ரட்சிக்கப்பட்ட பின்பு மனுஷனுடைய பார்வை, அவனுடைய பேச்சு, அவனுடைய சுபாவம், அவனுடைய நிதானம், எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது தேவனுக்கு பிரியம், எதை நம்ம விட்டு விலகணும், எதை செய்யணும், அப்படியே அவருக்குள்ள வருகிறான். கிறிஸ்துவுக்குள்ள இருந்து அவர் மனுஷன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின. எதை வச்சு சொல்றான்? அவனுடைய கிரியைகள். ஒரு அருமையான ஒரு சாட்சி பார்த்தேன், ஆச்சரியமா இருந்தது. அது மிக தேவனை பைபிள் படிக்கக்கூடாது, பைபிளே படிக்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, இயேசுங்கிற பேரே தெரியக்கூடாதுன்னு சொல்கிற வடகொரியாவில் நடந்தது. கிம் ஜோங் உன் வடகொரியாவில் பைபிள் அங்கே கடத்துவாங்களாம். பைபிள் கடத்தப்பட்டு தான் எப்படி வருமா? சும்மா புஸ்தக ஸ்டோர்லையோ சர்ச்சை எங்கே தான் இல்லையே, எந்த விதத்திலும் பைபிள் உங்களுக்கு கிடைக்காது. யாரோ ஒருத்தர் கிறிஸ்தவங்க எங்கேயாவது மறைஞ்சிருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் எப்படி யாருன்னே தெரியாது, மறைந்திருப்பார்கள். அப்போ ஒரு அரிசி பொட்டலம், மாவு பொட்டலம், ஏதோ வேற எதுக்குள்ள இந்த பைபிள் வேற புஸ்தகங்களோடலாம் அச்சடித்து வரும். கடத்தப்படணும். அப்பாவை கடவுளாக்க முடியணும், அடுத்து இவனை கடவுளாக்க முடியணும். வீட்டில் ஃபுல்லாக பெரிய பெரிய படம் மாட்டி வச்சிருக்கணும். அது படிக்கும்போது அந்த படத்தில் தூசியே இருக்கக்கூடாது, சுத்தமாக தொடச்சி பளிச்சுன்னு வச்சிருக்கணும் படத்தை. ஏன்னா அவங்க சொல்லும்போது அந்த சில குண்டுகளையும் ஆணுகுண்டு அது இதெல்லாம் தயாரித்து வச்சுக்கிட்டு ஊரை மிரட்டிக்கிட்டு அவங்க மக்கள் பட்னியாக இருந்தால் கூட அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு ரட்சிக்கப்பட்டுருச்சு, அதுக்கு ஒரு பைபிள் கிடைச்சிருக்கு. ஏன்னா மனுஷனை கடவுளா கும்பிட்றது எவ்வளோ போர் அடிக்குது. நம்ம கடவுளா கும்பிட்றதுக்கே மனுஷனுக்கு போர் அடிக்குதா இல்லையா? விசுவாசிகளுக்கு என்ன பாசனம், 1ஆம் தேதி கூட மாலை ஜெபம் ஃப்ரீயாகவே இருக்க விட மாட்டீங்களா? இருக்கா இல்லையா? 1ஆம் தேதி முச்சூடும் காலையில் 5 மணிக்கு வரைக்கும் தான் ஜெபம் பண்ணோம். இப்போ சாயங்காலமும் என்ன ஜெபத்துக்கு வரணுமா ஜனத்துக்கு? கடவுளை ஆராதனை செய்யறதுக்கே மனுஷனுக்கு ரொம்ப சலிப்பா இருக்கு. மனுஷனே கும்பிடணும்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் சலிச்சு போய் தான் இருக்கான், அவர் வழி இல்லைன்னா 2 காரியம்: கொடூரமான சித்திரவதை, மரண தண்டனை. அப்போ பைபிள் கர்த்தருடைய வேத புஸ்தகம் போய் கிடைச்சு, அது ஏன் இதை சொல்லுகிறேன்னா, அந்த புதிய ஏற்பாடு ரகசியமாக கிடைச்சு, அது வெறுப்போட தான் அங்கே பைபிளை பற்றி தப்பாக தான் அங்கே போதிக்கப்படுது பிள்ளைகளுக்கு. பைபிளுங்கிறது ஒரு கதை, இந்த மாதிரி மேநாட்டு இது அவங்களால சொல்லப்பட்ட பொய் புரட்டு கதை அப்படின்னா சொல்லி தான் வச்சிருக்காங்க சின்ன பிள்ளைலேருந்தே பாடம். ஆனால் இதை படிக்கிற எந்த மனுஷனும் தேவன் தொடுகிறார். அது படிச்சு அந்த ஒரு பொண்ணு படிக்குது, அது ரகசியமாக படிக்குது, பெட்டு கீழே வச்சு ஒளிச்சு மறைச்சு படிக்குது. கடைசியில் அது ரொம்ப ஒரு நீண்ட வரலாறு. அதை படிக்காமல் என்னால் இருக்க முடியலைங்கிற நிலைமைக்கு அது வருது. ஓடி அது ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்யுது, வடகொரியாவில் படிக்குது. கரெக்டாக சில மாதங்கள் கழித்து ரகசிய போலீஸ் அந்த பிள்ளையை கைது பண்ணிடுறாங்க. ரகசிய போலீஸ் அந்த பிள்ளையை கைது பண்ணுறாங்க. எப்படி கைது பண்ணாங்கன்னு சொன்னால், இந்த பிள்ளையில் காணப்பட்ட மாற்றம். சொல்லுங்க அவன் அதெல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க. இது ரொம்ப துடுக்கான பிள்ளை, அடித்தடி சண்டை பிடிச்சி தள்ளும், வார்த்தையெல்லாம் பேசும், ரொம்ப ஸ்ட்ராங்கான பிள்ளை. இப்போ யாராவது அடித்தா கண்டுக்க மாட்டேங்குது, யாராவது திட்டுனா கண்டுக்க மாட்டேங்குது, இது போய் கூட வேலை செய்யுது, இது அமைதியாயிருச்சு. இந்த சினிமா பாட்டு அது இதெல்லாம் எதுக்கு நாட்டம் இல்லை, இது எப்படா வேலையை முடிச்சு நம்ம போகணும், பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும்னே தெரியுது. டோட்டலாக மாறிடுச்சு, யாரோடையும் சேர மாட்டேங்குது, கலகலப்பா. பிள்ளை என்ன இந்த சினிமா பாட்டு அது இதெல்லாம் என்ன கேட்கும்ல, அது பூரா வாழ்க்கை மாறிடுச்சு. இதை ஒரு ரகசிய போலீஸ் கண்காணிக்குது. கிறிஸ்தவனானா இப்படி ஆயிடுவாங்கன்னா அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கான். கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் போனால் இந்த பேய்த்தனத்தை விட்டு அவங்க விலகிடுவாங்க, அதை வச்சு நீ இவனை கிறிஸ்தவனை கண்டுபிடிச்சிருந்தா அதை சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போ இந்த புள்ள இயல்பாகவே இது எனக்கு வேணாம் அது எனக்கு வேணாம் அப்படின்னு ஆண்டவரே ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும்னே வந்துடுது. ஆனால் வேலைக்கு கரெக்டாக போகுது, கைப்பிடியாக பிடிக்கிறான். கரெக்டாக பெட்டை தூக்கி பார்த்தா பைபிள் இருக்கு. சொல்லுங்க ஆமென். எவ்வளோ மகிமை! அது பெரிய வரலாறு. அப்புறம் பெரிய பிரச்சனை, சித்திரவதை, தனி அறையில் போட்டு அதை ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் பண்ணி அதை ஒன்றுமே செய்ய முடியல. அப்புறம் ஆண்டவர் கிருபையினால் அது மீண்டு தென்கொரியாவுக்கு இப்போ அது சாட்சி சொன்னிச்சு. தென்கொரியாவில் வந்த பிறகு தான் அந்த சாட்சி வெளியே வருது. கிருபையினால் வெளியே வந்துருச்சு. எல்லாரும் வர முடியாது.
அந்த கொடூரமான சித்திரவதை சிறைகளில் வச்சு பார்ப்பான், இல்லைன்னா கொண்டு விடுவான். வடகொரியாவில் வர்றதை தான் சொல்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மாற்றம் இல்லாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. உள்ளத்திலே மாற்றம் இல்லை, கிரியையில மாற்றம் இல்லை, ஜெபத்தில் மாற்றம் இல்லை. அவர்கள் தேவனுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. அதனால தான் வசனம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்ம காய்ச்சல் அடிக்குது, பேராசிட்டமால் போடுறோம், ஒன்றுமே கேட்கல. சளி பிடிக்குது, அமாக்சிலின் போடுறோம், கேட்கலைன்னா அது மண் பிராண்டுன்னு அர்த்தம். சொல்லுங்க ஆமே. கேட்கலைன்னா மண் பிராண்டுன்னு அர்த்தம். அந்த மாத்திரை போட்டு புண்ணியம் கிடையாது. இந்த அதை தான் படிக்கிறான், சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச காலத்தில் மாத்திரையெல்லாம் வேலை செய்யாது சரீரத்தில். இல்லை, யூரோப்பியன் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டான். இப்போ நமக்கு பெரிய வியாதி வந்திருக்கு, ஏதாவது மாத்திரை கொடுத்து ஒன்றுமே வேலை செய்யலை, வியாதி அதையெல்லாம் முழுங்கிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுச்சுன்னா மாத்திரைனால என்ன பிரயோஜனம்? ஆன்டிபயோட்டிக்னு சொல்கிறோம். ஆன்டிபயோட்டிக்ஸ் எதிர்ப்பு மருந்து ஒன்றுமே வேலை செய்யலை, வியாதி அதை விட கூட ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா அந்த மருந்து பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். சொல்லுங்க ஆமே. கர்த்தருடைய வார்த்தை, கிரியை இல்லாத விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. தேவனாகிய கர்த்தர் அஸ்திபாரமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இது நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இருக்கணும். ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபம் எப்போதும். ஏன் இதுன்னா, அந்த வருஷத்தின் தொடக்கத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை, நிறைய ஜெபங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு, நிறைய ஜெபங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நோக்கி நம்ம நகரணும். குடும்ப ஜெபம், தனி ஜெபம், தேசத்துக்கான ஜெபம், இந்த பட்டணம் ரட்சிக்கப்பட ஜெபம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க ஆமே. இப்போ நமக்காக ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், பிள்ளைகள் பிரச்சனை அதுக்காக ஜெபம் பண்ணுவோம், வறுமை இருந்தால் அது ஆசீர்வாதமாக வாழணும்னு ஜெபம் பண்ணுவோம். சரி, இதெல்லாம் வந்துருச்சு, இதுக்கு பிறகு என்ன தான் பண்ணுவோம்? சொல்லுங்க ஆமே. இதுக்கு பிறகு சிலர் பண்ணதை நிறுத்திடுவாங்க. அதான் நல்லா வந்துட்டோமே, இதுதான் இன்றைக்கி நடக்குது, அது நல்லா வந்துட்டேன், எல்லாரும் பிள்ளைலாம் நல்லா இருக்கு, எல்லா பிள்ளையும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு அவங்களுக்கான ஜெபம் இல்லாமல் போயிடும். ஆனால் தேவ சித்தம் அது அல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. இதுக்கு அப்புறம் தான் நாம் தேவனோடு இணைந்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இது வரைக்கும் எனக்காக ஜெபம் பண்ணோம், என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணோம், என் சொந்தக்காரனுக்கு ஜெபம் பண்ணோம், அறிஞ்சவனுக்கு, இதெல்லாம் தாண்டியாச்சு. கர்த்தாவே, தேவனோடு சேர்ந்து, சொல்லுங்க ஆமே, தேவனோடு சேர்ந்து நாம் ஜெபிக்க பரிசுத்த ஆவியில் நாம் அப்பொழுதுதான் அழைக்கப்படுறோம். அந்த ஜெபம் தான் பரிசுத்தவான்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு ஜெபிக்கிறார். தேவனுடைய ஆழங்களை அவர் ஆராய்ந்திருக்கிறார். ரோமர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் தாமே தமது சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால்னு சொல்லப்பட்டு, பரிசுத்தவான்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் எப்படி வேண்டுதல் செய்கிறார், அதை மட்டும் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அந்தபடி எத்தனாவது அதிகாரம்? ரோமர்கள் நிருபம் 8:26. ரோமர்கள் நிருபம் 8:26 வாசிங்க. அந்தபடியே பரிசுத்த ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். சொல்லுங்க ஆமென். இது ஒரு மகிமையான அனுபவம். சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்குள்ள வரும்போது நாம் எங்க போறோம்னா தேவனுடைய சிநேகிதராய் மாறுகிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். யோசித்து பாருங்களேன். இப்போ நம்ம வீட்டுக்கு பட்ஜெட் போட்டு நம்ம வீட்டுக்கு இது பண்ணுவோம். ஒரு முதலமைச்சர்னு வைத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம வீடு, நமக்கு இவ்வளோதான் வருமானம், இதை இதுக்கு ஒதுக்கணும், அதுக்கு ஒதுக்கணும், இதை இப்போ செய்ய முடியாது, 3 மாதம் கழிச்சு இதை செய்வோம், இது இப்போ செய்யக்கூடாது, இப்போ கையில் காசு இல்லை, பட்ஜெட்டு துண்டு விழுகும், இது சமாளிக்க முடியாது, நம்ம ஒரு கணக்கு போடுகிறோம். நாட்டின் முதலமைச்சர்னு வைத்துக்கொள்ளுங்க. யோசித்து பாருங்களேன். வீட்டுக்கு எவ்வளவு முடியாது, இதையும் தாண்டி ரோட்டுக்கு எவ்வளவு, பொங்கல் தொகுப்பு எவ்வளவு, பிள்ளையுடைய படிப்புக்கு எவ்வளவு ஒதுக்கணும், ஹாஸ்டலுக்கு பணம் எவ்வளவு, அம்மா உணவகம் எவ்வளவு, ரோட்டுக்கு எவ்வளவு, நகராட்சிக்கு எவ்வளவு. எதுக்கா நம்ம சில நேரம் நினைப்போம் பார்த்துருங்க. இப்போ இந்த நர்ஸெல்லாம் போராடி ஒரு 1000 பேருக்கு வேலை போட்டாங்க. போட்ட உடனே ஆசிரியர்கள் கிளம்பிருச்சு, நகராட்சி கிளம்பிருச்சு, அவ்வளோ பேர் என்னை பர்மனெண்ட் பண்ணு, எல்லாரையும் பர்மனெண்ட் பண்ணி போகிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சம்பளம் எங்கேருந்து கொடுக்குறது? எத்தனை 1000 கோடி டர்ன் ஓவர் ஆகுது. நம்ம நினைத்து கொண்டிருப்போம். நான் அது தப்பு சரியில்லைன்னு சொல்லலை, அந்த நிர்வாகத்தை பற்றி. எத்தனை 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், எத்தனை 1000 பேருக்கு பென்ஷன் கொடுக்கணும். ஒரே ஒரு மாதம் உங்களுக்கு பென்ஷன் கொடுக்க வழி இல்லைன்னு சொன்னால் என்னத்துக்கு ஆகும்? இவருக்கு 1000 கடன் இருக்கும். ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். போராட்டம்லாம் அதெல்லாம் நான் தப்பு சரின்னு சொல்லலை. இப்போ ஒரு 1000 பேர் பர்மனெண்ட் பண்ணி விட்டால் 18,000 ரூபாயிலேருந்து அவனுக்கு டக்குன்னு 40,000 ரூபாய் சம்பளத்துக்கு போய் நிற்கும். அடுத்து அவனுக்கு உள்ளது பூரா கடன்னு அந்த பென்ஷன் அது இது என்னென்னமோ அந்த என்னென்னமோலாம் இருக்குது, பிஎஃப் அது இது. இப்போ டக்குன்னு முதலமைச்சர் நினச்சோன்னா ஒரு கையெழுத்து போட்டு எல்லாருக்கும் வாங்க வரிசையாக கையெழுத்து போட முடியாது. செக்ரட்டரி பணம் இங்கே கருவூலத்திலேருந்து பணம் இருக்கணும், கருவூலத்திலேருந்து பணம் ரிலீஸ் ஆகணும்ல. 18,000 ரூபா வச்சிருக்கணும், 40,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா ஒரு 10,000 பேருக்கு 40,000 ரூபாய் சம்பளத்தை போட்டால் எங்கே போய் நிற்கும்? எத்தனை கோடி, அதை பூரா ரிலீஸ் பண்ணணும். கருவூலத்தில் பணம் இருக்கணும்.
சொல்லுங்க ஆமென். ஏன் இதை சொல்லுகிறேன்னா, ஒரு சின்ன ஒரு வீட்டை நாம் நிர்வாகம் பண்ணுகிறோம், இதை தாண்டி நாட்டை நிர்வாகம் பண்ணும்போது அவனுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும். அவன் அதை பற்றி திட்டமிடுவாங்க. சொல்லுங்க ஆமென். ஆனதுன்னா நமக்கும் இது பொருந்தும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வீட்டை தாண்டி பிள்ளையெல்லாம் செட்டில் ஆயிடுச்சு, கடவுள் கிருபையில் நல்லா ஆயிடுச்சுன்னா அதை தாண்டி நாம் தேவனோடு பரிசுத்த ஆவியில நிரம்பி தேவனோடு ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால். இன்னொரு தடவை வாசிப்போம். அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடி ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஆவியின் சிந்தை. சொல்லுங்க ஆமென். பரிசுத்த ஆவிக்குள்ளாக்கப்படும் போது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் தான் சொல்லுகிறேன். ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே தேவனே ரட்சிக்கப்படாத தேசங்களுக்காக ஜெபிக்கணும். இப்போ வடகொரியாவுக்காக ஜெபிப்பா, ரஷ்யாவுக்காக ஜெபிக்க வேண்டியது இருக்கு, சீனாவுக்காக ஜெபிக்க வேண்டியது இருக்கு, வியட்நாமுக்காக ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. இந்தியாவுடைய வட மாநிலங்கள் இந்த மாதிரி கூட்டம் நடத்த முடியல. கிறிஸ்மஸ்க்கு போட்டு அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. கிறிஸ்மஸ்க்கு அதுமாவே பகிரங்கமாக தான் வர்றான். பகிரங்கமாக என்ன, போலீஸு அவன் மேலே எஃப்ஐஆர், அடித்தவங்க மேலே போடலை, அடி வாங்கினவங்க மேலே எஃப்ஐஆர் போடுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? போகாத சர்ச்சை நொடுக்கு, இது இந்தியாவில் உங்களுக்கு அனுமதி இல்லை, பகிரங்கமாக சொல்கிறா. வேறு வழி இல்லை, கோர்ட்டு சும்மா வாய மூடிக்கிட்டு இருக்கு. எஃப்ஐஆர் போட்டு அடித்தவனை பிடிச்சி நிறுத்தினாவில் சட்டம் செல்லும். போலீஸே எஃப்ஐஆர் போடாது. ஏன் நீ ஒன்றா கூடுற, சத்தம் போடுற, ஜெபம் பண்ணக்கூடாது, சும்மா போகிறான் குடுன்னு ஓடி போய் நீ மதம் மாற்றேங்கிறேன், அதுக்கு 2 பேர் போய் சாட்சி சொல்கிறேன். வடமாநிலம் பூரா அந்த வேலை நடக்குது. இங்கிட்டு கேரளாவில் ஆரம்பிச்சிட்டான். கொட்டடிக்கிறது, கலகம் பண்ணி ஜனங்களை 2ஆ பிரி. அவன் தெளிவாக வர்றான். கலகத்தை உண்டாக்கு, சமாதானமாக இருக்க விடாத, கலகத்தை உண்டாக்கி பிரித்து கொண்டுட்டு வா, மக்களை பிரிச்சிரு. நீ யாரு, இந்த இப்போ எங்க பக்கம் வா. இதைத்தான் சாசங்க மெயினாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சொல்லுங்காமே, நாம் இதுக்காக ஜெபிக்கிறது நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்தில் பரிசுத்த ஆவியில மன்றாட, சாசை கட்டி ஜெபிக்க, பரிசுத்த ஆவிக்குள்ள மன்றாடி ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் வாசிக்கிறோம். பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, சொல்லுங்காமே 123 சங்கீதத்துல, பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். வாசிங்க. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. சொல்லுங்காமே, இது சம்பளத்துக்கு காத்திருக்கிற மனுஷன், வேலையை செஞ்சுட்டு சம்பளத்துக்கு ஏங்கி நிற்கிற மனுஷன் மாதிரி இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. வேலையை செஞ்சாச்சு. இந்த காலம் மாதிரி அப்படி இல்லை. நீங்கள் எழுதப்பட்ட அந்த காலத்தை நியமித்து பாருங்க. ஒரு கிராமத்தில் ஒரு விவசாய வேலையாக இருக்கும், ஏதோ ஒரு வேலையாக இருக்கும். இப்போ மாதிரி ஏடிஎம்ல பணம் வராது. எங்கேயுமே வேலை செய்தவனுக்கும் போய் நின்றுட்டு இருக்கணும். ஒரு வயலில் வேலை பார்த்துருப்பான், வயலில் நின்றுட்டு இருக்கணும். அல்லது படி அளந்து போடுவான் அந்த நெல்லை. அது வரைக்கும் சம்பளமே இல்லை. கிராமங்கள்லாம் அந்த இந்த வேலை செய்வான். நான் வரலாறுல படித்திருக்கேன், எனக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட துவைச்சு அயன் பண்ணி கொடுக்குற ஒரு குடும்பம் இருக்குன்னு வைத்துக்கொள்வோம். ஊருக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவன் நோட்டை எடுத்து விடுவான், ரூபா நோட்டை செலவே கொடுக்க மாட்டான். அந்த வருஷம் முடிஞ்சு ஏதோ ஒன்று நெல் அளந்து போட்டுக்கிட்டு இருப்பேன். அவன் வீட்டுக்கு போய், நான் அந்த நம்முடைய இந்திய வரலாறு படித்திருக்கிறேன். அந்த ஊருக்கு பூரா துவைச்சு அயன் பண்ணி கொண்டு கொடுத்து வெள்ளாயம் வச்சு கொடுத்துட்டு அவன் என்ன செய்யணும்னா, அந்த விவசாய நிலம் விளைஞ்சதுக்கு பிறகு அவன்கிட்ட போய் ஐயா சாமி நிற்கணும், அவனா பார்த்து படி அளந்து இத்தனை படி உனக்கு இந்த மாதம் சம்பளம்னு போடுவான். ஒவ்வொரு வீட்லையும் இந்த நெல்லை வாங்கி கொண்டே அவன் சாப்பிடலாம். அந்த கிராமத்தை விட்டு வேற கிராமத்துக்கு போனாலும் அதான் தொழில். அவனுக்கு போக முடியாது. அவனுக்கு குலத்தொழில் மாதிரி எந்த ஊருக்கு போனாலும் அவனுக்கு அந்த தொழில் தான். நீங்கள் இந்திய வரலாறு, சுதந்திர வரலாறுலாம் படிச்சுன்னு, நீதி கட்சிக்கு பிறகு தான் இதெல்லாம் உடைக்கப்பட்டுச்சு. படிக்க போக முடியாது. குருகுல கல்வி இருக்கும், இதெல்லாம் நமக்கு தெரியாது. குருகுல கல்வினா பிராமணர் மட்டும் படிச்சுக்கிட்டு இருப்பார். அப்புறம் பிள்ளைமார் குடுமி வச்சுருப்பார், தட்டி குடுமி வச்சுக்கிட்டு அவர் தான் கணக்கு வழக்கு அவர் படிக்கணும். வேறு யாரும் படிக்கவே கூடாது, படிக்கலாம் முடியாது. எத்தனையோ கொடுமைகள். துண்டை மேலில் போட முடியாது, செருப்பை காலில் போட முடியாது. எத்தனை கொடுமை. அப்படி அவன் போகிற பாதையெல்லாம் விளக்கமாற கட்டி, முன்னாடி 2 பெரிய விளக்கமாற மாதிரி இருக்கும், அதை கூட்டிகிட்டு பின்னாடி இழுத்துக்கிட்டே போகணும். அவன் போகிற தடம் தெரியக்கூடாது. எவ்வளோ கொடுமை. பெரிய விளக்கமாற கட்டி ரோட்டில் இழுத்துக்கிட்டே போகணும். அவன் நடந்த பாதம் தடம் தெரியக்கூடாது. முன்னாடி ஒரு களையம் தொங்குது, அவன் எச்சி யார் மேலேயும் பெற்றக்கூடாது, மண்ணில் துப்பிடக்கூடாது, அதுக்குள்ளே துப்பிக்கிறோம். இதெல்லாம் இந்தியாவில் நடந்த கொடுமைகள். சரி, இது போடுறோம். இதை நீங்கள் சொல்லுவாங்க நாங்கள் பயங்கரமாக சூப்பர், இல்லை ஒன்றும் கிடையாது. தெரியாத மக்களை ஏமாற்றிட்டு இருக்கேன். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனோம்னா கூட இவங்க பண்ண கொடுமை கொஞ்சம் கிடையாது. சரி, போகட்டும். அப்போ இது ஏன் இது இங்கே கவனிக்கிறோம்னா, ஆண்டவர் இங்கே சொல்கிறார், வேலைக்காரன் வேலையை முடிச்சுட்டு எனக்கு
கூலி கிடைக்கும் என்று காத்திருக்கிறதை போல என் ஆண்டவரே என் கண்கள் உம்மை நோக்கி காத்திருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. அது மகிமையுள்ள ஜெபங்களை சொல்கிறது. இந்த வருடத்தின் முதல் நாளில் நமக்கு ஒரு மனசுல ஒரு பலன், கண்ணீரோட நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஒரே ஒரு வேற பகுதியை பார்த்துட்டு ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். இங்கே ஆபிரகாம் பின்னும் நின்று கொண்டிருந்தான். கர்த்தருடைய தூதர்கள் வருகிறார்கள், சோதம் குமராவை அழிக்க போறோம்னு சொல்றாங்க. சோதம் குமராவை நோக்கி நாங்கள் போகிறோம். அவருடைய அக்கிரமம் இங்க வந்து எட்டுது, அவருடைய அநியாய அக்கிரமங்களும் தேவனை வந்து எட்டுகிறது. அதை நாங்கள் அழித்து போடும்படி, சுட்டரித்து போடும்படி, அங்கே என்ன நடந்ததுன்னு விசாரிக்கும்படி நாங்கள் போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப ஆபிரகாம் பின்னும் கர்த்தரிடத்துல நின்று கொண்டிருந்தான். இப்ப அவன் கெஞ்சி கேட்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. சம்பந்தம் இல்லாத இடம், சோதம் குமரா பாவிகளுக்காக இவன் நின்று வேண்டுதல் செய்கிறான். ஆண்டவரே, அங்க 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ. சொல்லுங்க ஆமென். தூரத்தில் இருக்கு, சோதம் குமராவுக்கும் இவன் இருந்த இடத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நல்ல தூரம். அங்க போறாங்க. ஏன்னா லோத்து அதை விரும்பி போனான். பச்சையான தண்ணி இருக்கு, புல் வெளி இருக்கு, அங்க போனா நல்லா வந்துருவோன்னு அங்க போன லோத்து அங்க மாட்டிக்கிறான். கர்த்தருடைய மகிமையுள்ள வார்த்தை சொல்லுது, கெஞ்சுகிறான். தனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா அதனாலதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிகளுக்கு தகப்பன். ஆண்டவரே, 50 நீதிமான் இருந்தா அந்த பட்டணத்தை நீர் அழிப்பீரோ. ஒரு தேவ மனுஷனுடைய குணாதிசயம் வெளிப்படுது. யாரோ எவரோ அப்படின்னு இல்லை, 50 நீதிமான்கள் அங்க இருந்தா அந்த பட்டணத்தை நீர் அழிப்பீரோ. 50 நீதிமான்கள் அழிஞ்சிருவானே, 50 நீதிமான்கள் அதுக்குள்ள இருந்தா நீர் அழிப்பீரோ. கர்த்தர் சொல்ல, அப்படி அல்ல. வாசிப்பதை மட்டும். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் அவரோட பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களே அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோட பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இவ்வளவு அந்த வார்த்தை இட்ஸ் கால்டு ப்ளீடிங்னு சொல்றோம். சொல்லுங்க ஆமென். இந்த வார்த்தை தான் இங்கே இப்போ இந்த வழக்கறிஞர்களுக்கு பொருந்தும். நமக்கு லாயருங்கிற வார்த்தை தான் தெரியும், இல்லைன்னா அட்வொகேட்னு தெரியும். வக்கீலுக்கு இன்னொரு நல்ல வார்த்தை இருக்குது, ப்ளீடர். சொல்லுங்க ஆமென். ப்ளீடர் அப்படின்னு சொன்னா பரிந்துரைப்பவர். வழக்காடுபவர் வேற, பரிந்து ப்ளீடர், ப்ளீட் பண்றது, ப்ளீடர். ஆண்டவரே, தேவனிடத்துல போய் கெஞ்சுகிறான். 50 பேருக்கு ஒருவேளை 5 பேர் இருந்தா, 45 இருந்தா அதுக்காண்டி அழிக்க முடியுமா ஆண்டவரே, அழிப்பீரோ. அவன் என்ன நினைத்து கொண்டா, 50னா ஃபிக்ஸ்டா ஒருவேளை இருக்குமோ, இல்ல 50 பேர் இல்லைன்னா 45 இருந்தா, ஒருவேளை 30 இருந்தா, ஒருவேளை 20 இருந்தா, ஒருவேளை 10 இருந்தா, அதுக்கு கீழே அவன் கேட்கவே இல்லை. கவனித்து பாருங்க. சொல்லுங்காமே. அதுக்கு இடையில சொல்லிக்கிறேன், நமக்கு கோபம் வராதிருப்பதாக தூளும் சாம்பலுமான அடியேன் ஆண்டவரே. ஒருவேளை 10 நீதிமான் தேவனுக்கு பயந்து நீதி செய்யறவன் தான், அவர்களும் அழிக்கப்பட வேண்டுமா. சொல்லுங்காமே. ஆண்டவர் சொல்றார், 10 நீதிமான்களின் நிமித்தம் நான் அதை அழிப்பதில்லைன்னு சொல்லுகிறார். இதுல நாம் கவனிக்கிறோம், ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனா இருந்து கெஞ்சுகிறான். சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாமுடைய நீங்க நல்லா கவனித்து பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான் தேவனிடத்துல கேட்டான். ஆண்டவரே, எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லையேன்னு கேட்டான். வேற எதுவுமே பைபிள் அவன் கேட்டதாவே இல்லை. பைபிளை கவனித்து பாருங்க. சொல்லுங்காமே. எதுவும் கேட்டதாவே இல்லை. ஆண்டவரே, 75 வயசுல கிட்ட 100 வயதை கிட்ட ஆகுது. ஆண்டவரே, எனக்கு ஒரு புத்திர சந்தானம் இல்லையே. என் வீட்டில் இருக்கிற மேனேஜர் எல்லாம் தான் சுதந்திரவாளியா இருக்கிறானே. என் வீட்டில் வளர்த்த பிள்ளை எலியேசர் இவன் தான் சுதந்திரவாளியாக இருக்கிறானே. தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லையே தான். வேற பொன் பொருளாம் கேட்கவே இல்லை. பைபிள் அப்படி சொல்லலை. உண்மையாகவே நீங்கள் ஆபிரகாமைக்கு சிந்தித்து பார்த்தா அவன் அள்ளி கொடுக்கிறவனாக இருந்தான். நிறைய அவனுக்கு வந்து சேருது. 5 ராஜாக்களை ஜெயித்துட்டு வருதான். 5 ராஜாக்களை ஜெயித்துட்டு எல்லாம் கொண்டு வருகிறான். எல்லாம் அவன் மட்டும் ராஜாக்களே, சோதம் குமரா ராஜா போய் கெஞ்சுற அளவுக்கு அங்கே நிற்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒன்றும் ஜெயிக்க முடியல. சொல்றேன், சரட்டை கூட வேணாம், வார் வேணும், சிரட்டையும் வேணாம். நான் ஆபிரகாம ஐஸ்வர்யவானாக்குனேலாம் நீ சொல்லக்கூடாது. உன்னைய நம்பி நான் வரல. கர்த்தர் கூப்பிட்டு நான் அவரை பின்பற்றி போயிட்டு இருக்கிறேன். ஒரு நாள்ல நான் ஆபிரகாமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன்னு நீ சொல்லக்கூடாது. உன்கிட்ட எதுவும் வேணாம். வாலிபர்கள் சாப்பிட்டது போக எல்லாம் தள்ளிட்டு போ. ஒரு தேங்காய் கொட்டா சிரட்டி கூட அவனை எடுத்துட்டு போயிரு. செருப்பு வாரு, அதெல்லாம் தூக்கிட்டு போயிரு. ஒரு நாள்ல உனக்கு என்ன, ஒரு நான் ஆபிரகாமுக்கு கொடுத்தேன், இதெல்லாம் வேண்டாம், கொண்டு போயிரு. சொல்லுங்க ஆமே. அப்படிதான் வாசிக்கிறோம்.
அதுபோல தனக்குண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு தசமபாகம் கொடுத்தான். மெல்கிசேதேக்கு ராஜா, சாலேமின் ராஜா போய் கர்த்தர் நிமித்தம் தனக்கு உண்டானது எல்லாம் சந்தோஷத்தோடு கொடுக்கிறான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவனுடைய குணாதிசயங்களை கவனித்து பார்த்தோம்னா சொல்லுங்க, அவன் செபிக்கிறவனா இருக்கிறான், சந்தோஷத்தோடு கொடுக்கிறவனா இருக்கிறான். ஒரு இடத்துல கூட ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு அவன் கேட்டதாவே இல்லை. தேவன் அவன் அப்படிதான். அதனாலதான் கர்த்தர் வெள்ளியும் பொண்ணுடைய சீமானா இருந்தான்னு வசனம் சொல்லி, வெள்ளியும் பொண்ணுடைய சீமானா இருந்தான். முதிர் வயதிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து கொண்டு வந்தார். பைபிள் நல்ல சுவாரஸ்யமா வாசிக்கும் போது ஆபிரகாம் முக்கியமான ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார்கள். ரெண்டு கூட்டமும், லோத்துடைய கூட்டமும் ஆபிரகாமுடைய கூட்டம். லோத்துடைய மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் தகராறு வருது. ஏன்னா அந்த நாட்கள்ல ஒவ்வொருத்தனும் 5000-10,000 ஆடு மாடு வச்சிருந்தா தண்ணி குடிக்கணும். புல்லும் தண்ணியும் ஈஸி இல்லை. ஒவ்வொருத்தனுக்கு 5000-10,000 புல்லும் தண்ணியும் பிரச்சனை வந்துடும். மேய்ப்பருக்கு வாக்குவாதம் வருது. சொல்லுங்க ஆமென். நியாயமா ஆபிரகாமைத்தான் கர்த்தர் அழைத்தார், என்னை பின்பற்றிவான். லோத்துவை கூப்பிடல. லோத்து ஆபிரகாமை பின்பற்றி வருகிறான். நானும் வர்றேன் வா. அப்ப அழைக்கப்பட்டவன் ஆபிரகாம், அழைக்கப்படாதவன் லோத்து. லோத்துவை கூப்பிடல ஆண்டவர், நீ என்னை பின்பற்றி வா, நான் காட்டுகிற தேசத்துக்கு போகணும். கர்த்தர் ஆபிரகாமை தான் அழைத்தார். ஆனா இப்ப என்ன செய்யறான் ஆபிரகாம்? நம்ம இருவரும் சகோதரர். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம 2 பேரும் சகோதரர். நமக்கு வாக்குவாதம் வேண்டாம். உனக்கு எது வேணும்? நீ இடது பக்கம் போனீங்கன்னா நான் வலது பக்கம் போறேன், நீ வலது பக்கம் போனீங்கன்னா நான் இடது பக்கம் போறேன். அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க நீ ஒன்னு தெரிந்து எடுத்துக்கொள். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன்னா, நான் வலது பக்கத்தையும் நம்பல, இடது பக்கத்தையும் நம்பல. இதையெல்லாம் நம்பி நான் வரல. அதாங்க விஷயம். நீ வலது பக்கம் போறீன்னா போ, நான் இடது பக்கம் போறேன். நீ இடது பக்கம் போனா நான் இங்கிட்டு போறேன். இந்த 2 பக்கத்தையும் நம்பி வரல. அதனாலதான் பைபிள் சொல்லுது, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜெயம் வராது. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டா அதை தடுக்க முடியாது. இல்லைன்னா நீ எந்த பக்கம் போனா என்ன வேலைக்கு ஆகாது. எந்த பக்கத்துல உருண்டாலும் ஒன்றும் செய்யாது. ஆபிரகாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறான். நீ வலது பக்கம் போனா இடது பக்கம் போனியா ஒன்றை நீனே தெரிஞ்சுக்க. சொல்லுங்க ஆமென். நீங்க நல்லா கவனித்து பார்த்தால் அவன் அப்படி நிற்கிறான். ஒரு பெரிய பிரச்சனை. இதை நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். வளமும் செழிப்புமான இடத்தில் லோத்து ஆவுன்னு போய் பிடிக்கிறான். கண்களை ஏறெடுத்து பார்த்தா யோர்தான் அப்படி நதி தழும்ப இருக்கு, தழும்ப இருக்கு தண்ணீர், பச்சையான புல்வெளி. அங்க இருக்கிற மனுஷரை பத்தி கவலைப்படாம ஓடி போகிறான் லோத்து. நான் அதை எடுத்துக்கிறேன் போ. பைபிள் சொல்லுது, அவன் போன பிறகுதான் கர்த்தர் ஆபிரகாமோட பேசுறான். வளமான பூமியை எடுத்துக்கொண்டான் லோத்து. சரி விட்டாச்சு. விட்ட பிறகு தேவன் ஆபிரகாமோடு பேசுறான். அதை மட்டும் வாசித்து முடிப்போமா? Glory to God. நன்றி ஆண்டவர். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். போட்டான். இதுதான் முக்கியம். சொல்லுங்க ஆமென். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின், நீங்க அதை கவனித்தா செழிப்பான இடத்தை லோத்து எடுத்துக்கொண்டான். இப்ப ஆபிரகாமுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இருக்கிறத வச்சு தான் ஓட்டணும், இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும். செழிப்பானதை, தண்ணீர் நிறைந்ததை, புல்வெளியை லோத்து எடுத்துக்கிட்டான். எனக்கு எப்போதுமே லாபத்தை தான் மனுஷன் விரும்புவோம். கணக்கு போட்டு அந்த கணக்குல தான் ஓடும். தேவனை நேசிக்கிறவர் மட்டும்தான் பொறுமையா, விசுவாசத்தோட, ஜெபத்தோட, நிதானமா எடுக்க முடியும். சாதாரண மனிதர்கள் சாதாரண கண்ணில் இது இப்படி இவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ கிடைக்கும், அப்படி போவோம் இப்படி வரும், இப்படி போனால் அப்படி வந்துடுவோம், டப்புன்னு இந்த மூளை தான் வேலை செய்யும். லோத்துக்கு அதுதான் வேலை செஞ்சிச்சு. புல்லும் தண்ணீரும் செழிப்பான பிரதேசம். ஆவுன்னு போய் இது எனக்கு வேணும் போ. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்த பின்பு தேவன் அவனோடு பேசுகிறார். வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போலவும் பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்னப்படும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். லோத்து பிரிந்த பின்பு தேவன் அவனுக்கு கொடுக்கிறது என்ன? பூமி முழுவதுமே கொடுக்கிறார். லோத்து எடுத்துக்கொண்டது கொஞ்சம் தான், செழிப்பான பூமி, தண்ணியும் புல்லும் இருக்கிற செழிப்பு மட்டும்தான். ஆனா சோதம் குமரா பத்தியும் அக்கறைப்படலை. அந்த பாவிகள் குடியிருக்கிறாங்களே, ஒரு ஆளை அனுப்பிவிட்டு பார்ப்போம். ஒரு ஆளை அனுப்பிவிட்டு அவங்க எப்படி குடியிருக்காங்க, கணவன் மனைவியோ வாழ்றாங்களா, அவங்க எப்படி வாழ்க்கை முறை, ஒரு வாரம் இருந்து ஒருத்தனை வந்து பார்த்து வர சொல்லுவோம். அந்த அறிவெல்லாம் கிடையாது. செழிப்பு, கண்ணுக்கு பசுமை, செழிப்பு, கண்ணுக்கு பார்க்க பச்சையா இருக்கு, தண்ணி இருக்கு, ஆவுன்னு விழுகிறான். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு நின்றும் போது சொல்றார், பூமி முழுவதும் உனக்கு தருவேன், உன் பிள்ளைகளுக்கு தருவேன், எல்லாம் உனக்கு தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன்னு சொல்லுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசம், நிதானம், ஜெபம், தேவனோடு உள்ள ஐக்கியம்,
இதெல்லாம் ரொம்ப பலமா இருந்தா தான், நாம் பொறுமையோடு நிதானத்தோடு தேவனோடு நடந்தால்தான் அவருடைய மகிமையை காண முடியும். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். மகிமையின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆண்டவரே நாங்கள் வளர்ந்து பெருகணுமே. கர்த்தருடைய வார்த்தையில நாங்கள் தியானம் செய்து வளர்ந்து பெருகணுமே. உம்முடைய சத்தியம் எங்களுக்கு அஸ்திவாரமாக இருக்கணுமே. இயேசு கிறிஸ்துடைய நாமத்துல கர்த்தாவே உம்முடைய வார்த்தையில நாங்கள் விசுவாசம் வைத்து பொறுமையோடு வேரூன்றி கட்டப்படணுமே. சத்தியத்துல வேரூன்றி கட்டப்படணுமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். காத்திருந்து ஜெபிக்கணுமே. இயேசுவின் நாமத்துல நம்முடைய திருப்பாதத்துல ஆண்டவரே ஊக்கத்தோடு விசுவாசத்தோடு சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணுமே. உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து கெஞ்சணுமே. ஆண்டவரே, ஆபிரகாம் பின்னும் நின்று கொண்டே இருந்தா, 50 நீதிமான்கள் இருந்தாலோ, 45 பேர் இருந்தாலோ, 30 பேர் இருந்தாலோ என்று சொல்லி ஆண்டவரோடு கர்த்தாவே போராடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நாங்களும் அப்படியே கெஞ்சி மன்றாடி காத்திருந்து ஜெபிக்கிற மனுஷராய், பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய ஜெபம் மகிமையுள்ளதாய் உயிருள்ளதாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் போராடி ஜெபிக்கக்கூடியவர்களாய் இந்த வருடத்தின் முதல் நாள் எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய பலனை தருவீராக. உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி காரியங்களெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் திட மனதை, ஜெப ஆவியை, ஜெப வாஞ்சையை ஆண்டவரை கட்டளையிட முடியாய் ஜெபி